தனக்காகவே நீங்க வாழ முடியாது, பிறருக்காகத்தான் நீங்க வாழணும். வீட்டுக்கு வாழணும், நாட்டுக்கு வாழணும். தனக்காக வாழ முடியாத ஒரு ஜாதகமும் கூட. ஏன்னா ராகுவுடைய சாரமோ குருவுடைய சாரமோ உங்களை இல்லறத்துல இருந்து பிரிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க சிஸ்டர் ஆயிடுவீங்க, கன்னியாஸ்திரி ஆயிடுவீங்க, ஆம்பளைங்களையே விருப்பீங்க. உங்களோட இணை சேர முடியாத ஒரு பிரச்சனை உங்க ஜாதகத்துல உண்டு. கன்னிராசி பெண்களுக்கு நியூட்ரஸ் பிரச்சனை வரும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. கன்னிராசி பெண்களுக்கு கண்டக சனி இருக்கு, பயப்படாதீங்க. போய் முருகனை போய் பாருங்க, தைரியமா இருங்க. ஆனா உடல் நோய் உங்களை வாட்டி வதச்சிருக்கும். கன்னிராசி பெண்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF. கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு, அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். கன்னிராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. கன்னிராசி உத்திர நட்சத்திரம், கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம், கன்னிராசி சித்திர நட்சத்திரம். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய் பலம் வாய்ந்த ஒரு ராசி. நீங்க தாங்க டாக்டரு, நீங்க தாங்க CA, நீங்க தான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். வாழ்க்கையில தெளிவான அமைப்பு வரக்கூடிய தன்மையான படிச்ச ஜாதகமும் கூட. ஆனா நீங்க சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம்,
மத போதகர் ஜாதகம், இப்படியாம்பட்ட ஒரு தருணம்லாம் உங்க ராசியில இருக்கும். தனக்காக ஏன் நீங்க வாழ முடியாது, பிறருக்காகத்தான் நீங்க வாழணும். வீட்டுக்கு வாழணும், நாட்டுக்கு வாழணும். தனக்காக வாழ முடியாத ஒரு ஜாதகமும் கூட. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசுல படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லக்கூடிய தன்மையில, படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. வீடு, நிலம், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். ஆனா உங்க ஜாதகத்துக்கு 2 தார தோஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு. இல்லைன்னா 27, 29, 31 வயசுக்கு மேலதான் நீங்க கல்யாணம் பண்ணணும். காலங்காலத்துல திருமணத்தை சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் ஒரு சில ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா ராகுவுடைய சாரமோ குருவுடைய சாரமோ உங்களை இல்லறத்துல இருந்து பிரிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க சிஸ்டர் ஆயிடுவீங்க, கன்னியாஸ்திரி ஆயிடுவீங்க, ஆம்பளைங்களையே விருப்பீங்க. உங்களோட இணை சேர முடியாத ஒரு பிரச்சனை உங்க ஜாதகத்துல உண்டு. கன்னிராசிக்கார பெண்கள், என்ன ராசியா நட்சத்திரம் வந்தாலும் சரி, கன்னி ராசிக்கார பெண்கள் டீனேஜ் சொல்லக்கூடிய 18 வயசுக்கு மேல நீங்க தான் ஒரு நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். உங்க இல்லறம் நல்லபடியா அமையறதுக்கு பாம்பும் பின்னி இருக்கிற மாதிரி ஒரு கல்நாகம் வாங்கி நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல உங்க கோயில்ல இல்ல முறையா நாங்களும் செஞ்சு கொடுப்போம். இப்படி பண்ணீங்கன்னா உங்க இல்லறம் நல்லறமா அமையும். கன்னிராசி பெண்களுக்கு நியூட்ரஸ் பிரச்சனை வரும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. இருந்திருந்தாலும் கால தாமதமா திருமணம் நடக்கக்கூடிய நேரங்காலங்களில் உள்ள கன்னிராசி பெண்கள் ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணா நல்லது. பெரிய படிப்பு, 1000 ஆண்களுக்கு உண்டான ஒரு படிப்பு, ஊரே பேரே போற்றக்கூடிய படிப்பும் பண்பும் நிறைஞ்சவங்க நீங்க. நிறைய பேர் வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணுவீங்க. அப்படியாம்பட்ட தருணமும் உண்டு. கன்னிராசி பெண்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு படிப்பீங்க. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு மேலதான் நீங்க கல்யாணம் காட்சியே பண்ணணும். 25, 27க்குள்ள கல்யாணம் பண்ணா கொஞ்சம் பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபடணும். கன்னிராசி பெண்கள் உங்க முன்னோர் வழிபாட நீங்க பண்ணணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிருந்தாதான் உங்க இல்லறமே நல்லறமா அமையும். கன்னிராசி பெண்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க புருஷன் வீட்டு வழியில, அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கார தனியா கூட்டு வந்து தனி கொடுத்தனம் போய் உங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ ஆசைகள்ல நீங்க கஷ்டப்பட்டாது உழைச்சு உங்க வீட்டுக்கு தான் கொடுப்பீங்க. உங்களுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான் சொந்தம், உண்ண உணவும் போட்டிருக்க துணிமணியும் தான் சொந்தம், மீதி எதுவும் சொந்தம் கிடையாது. எல்லாத்தையும் இழந்து நீங்க உங்க குடும்பத்துக்குன்னே கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு. பயப்படாதீங்க. கன்னிராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் முறையான வழிமுறைகள், உங்க முன்னோர் வழிபாடுகள், உங்க குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பக்குவம் பண்ணா நீங்க ட்ரஸ்ட் கூட ஆரம்பிக்கலாம். நிறைய பெரிய தன்மைகள் வரும், பெரிய பெரிய ரிசார்ட் கட்டணும் ஆசைகள் வரும், பெரிய கேளிக்கை விருதிகள் பண்ணக்கூடிய தன்மைகள் வரும். ஆனா இல்லறம் மற்றும் நல்லறமா அமைகிறது கன்னிராசியில கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுக்குத்தான் நீங்க கோதானம் கொடுக்கலாம், இல்ல நாக பிரதிஷ்டை பண்ணலாம். இப்படியாம்பட்ட தன்மையை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மேன்மை அடைவீங்க. தலைமுடி நிறைய கொட்டும் கன்னிராசிக்காரங்களுக்கு. கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனா இந்த 2025 உங்க ராசிக்கு நேர் வீடு மிதுன ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி. ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேர போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கடாட்சியம் கிடைக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்க போகுது. மணிவிழா, மனவிழா யோகங்கள் நிறைஞ்சிக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கி குரு கடாட்சியம், கிரக பிரவேசம் உங்க வாழ்க்கையில குரு பிரவேசம் இந்த மாதம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் விஷ்ணு பெருமான்.
வடபழனி முருகன் கோயில போய் நல்லா முருகனை ஒரு நாளைக்கு சனிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில பார்த்துட்டு ஒரு முழுநெல்லிக்காய் தானம் கொடுத்துட்டு, வாசல்ல பெருமாள் கோவில் இருக்கு, அங்க போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க தேவைகள் உங்க ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். நீங்க ஜோசியம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு நோய் நம்பளுக்கு அலைய வேண்டியதில்லை. சட்ட சிக்கலுக்கும் அலைய வேண்டாம். வடபழனி முருகன் கோவிலுக்கு போனா படிச்சவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், கல்யாணம், குடும்பத்தோட மேன்மை அடையக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு பலமாவே உண்டு. கன்னிராசி பெண்களுக்கு கண்டக சனி இருக்கு, பயப்படாதீங்க. போய் முருகனை போய் பாருங்க, தைரியமா இருங்க. ஆனா உடல் நோய் உங்களை வாட்டி வதச்சிருக்கும். ஏன்னா 2025 இருந்து ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு நோய் நொம்பலத்தை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும். பயப்படாதீங்க. முருகான்னு வேண்டுங்க, அடிபணிஞ்சு வேண்டுங்க. அன்பா பண்பா இருந்து வந்தீங்கன்னா அகிலத்தையே விலைக்கே வாங்கிடலாம். அந்த மாதிரி நேரம் வருது. கன்னிராசிக்கார பெண்கள் வீட்டில் சுபிக்ஷம் கிடைக்க போகுது, யோகங்கள் வரப்போகுது. முறையான வழிமுறைகள் வடபழனி முருகன், அவரை பிடிச்சுக்குங்க. கன்னிராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். சிவாய நம.